வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2026 ஆகஸ்ட் 19 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கு காரணம், நேற்று முழுவதுமே இன்றைக்கும் தொடர்ந்து நிறைய சந்தேக வினாக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வெயில் ஏன் இவ்வளவு இருக்கு? அரபிக்கடல் வெப்பம் குறைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. குறைந்து விட்டதாக அந்த படத்தையும் கூட எனக்கு அனுப்பி வச்சு நிறைய ஒரு ஆதங்கமான செய்தியும் பதிவு செய்து கொண்டே இருக்கீங்க. அதே போல ஐஓடி நெகட்டிவ் வரும்னு சொன்னாங்க, வராதுன்னு சொல்றாங்களே. அப்ப மழை தென்மேற்கு பருவமழையும் பொய்த்து போச்சே, வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போயிடுமா அப்படின்னு அடுத்த கேள்வி. இப்படி நிறைய கேள்வியை கேட்டு மன கஷ்டத்தோட பதிவு நிறைய போட்டுட்டே இருக்கீங்க. பல்வேறு ஊடக செய்திகளையும் போட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு அவர்களுக்கெல்லாம் தயவு செய்து சொல்றது ஒன்றே ஒன்றுதான், எல் நீனோ ரைட் இருக்கு. உலக வானிலை ஆய்வு நிறுவனமும் சொல்லியிருக்காங்க, இந்திய வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. சரி, கடல் வெப்பம் ஆழமாக அந்த இடத்துல பதிவாயிருக்கு, மேற்பரப்புல இருக்கு. ஒட்டுமொத்த பசிபிக் பெருங்கடல்ல, வங்கக்கடல், அரபிக்கடல் எல்லாமே, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல் எல்லாமே ரைட். ஆனால் ஆசிய பக்கம் வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வதற்கு பல்வேறு செயற்கைக்கோள் படங்கள் உங்களுக்கு காட்டும். இல்லாவிட்டால் அதற்கு ஆதாரம் சீனாவிற்கு அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கூடிய ஜப்பானுக்கும் தென்கொரியா, வடகொரியா பகுதிகளுக்கு அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூப்பர் புயல்களும் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயல்களையோ நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அமெரிக்க பக்கம் வெப்பம் அதிகமானால் அமெரிக்க பக்கம் தானே புயல்கள் உருவாக வேண்டும். அமெரிக்க பக்கம் அமைதியா இருக்கு, புயல்கள் ஒண்ணு இருக்குன்னா மத்திய பசிபிக், நாம என்ன சொல்லியிருந்தோம், மத்திய பசிபிக் பெருங்கடல்ல இருந்து புயல்கள் உருவாகி ஆசியாவுக்கு வரும். அப்படி நீண்ட கால அறிக்கை நம்ம அறிக்கை. ஆசியாவுக்கு வந்து இப்போ சீனாவை தாக்கி மிக மெல்ல நகரும்னு சொன்னோம். தென்கொரியா, வடகொரியாவுக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு, ஜப்பானுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இப்போ இனிமே வரக்கூடிய காலத்துல இப்ப உடனடியா இப்ப உடனே கூட மெல்ல படிப்படியா இந்த வாரம் அடுத்த வாரம்னு கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப தொடங்கும். வட இந்திய நிலப்பகுதியில அடுத்தடுத்த 2 சிஸ்டம் உருவாகி இப்ப அது ஒன்றிணைந்து வட இந்திய நிலப்பகுதியில போயிட்டு இருக்கு. போறதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாலை இரவு இடிமழை பிடிப்பு சற்று பரவலாவே பெய்ய போகுது. டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கு கூட, சரியா சொல்லப்போனால் கோவில்பட்டி முதல் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒதுக்கி பரவலாவே டெல்டா உட்பட மழை பெய்ய போது. திருச்சிக்கும் கோயம்புத்தூர் வடக்குக்கும் அதே போல பெரும்பாலான இடங்கள்ல இன்றைக்கு மாலை இரவு மழை பொழிய போகுது. அதற்கு அப்புறம் தென்மேற்கு பருவமழை தெற்கு கேரளாவிலையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் வரக்கூடிய 21-20க்கு மேல தீவிரமடைய போகுது. அதனை அடுத்தடுத்து படிப்படியா சிஸ்டம் வங்கக்கடலுக்கு வரப்போகுது. இப்போ மேற்கு வங்கத்தும் அருகே நிலை கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு அடுத்தது ஒடிசா அருகே நிலை கொள்ளும். இதுவரைக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கு மழை இல்லை. இப்ப இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்துக்கு மழை பொழிவு கொடுத்துட்டு இருக்கு. படிப்படியாக திரும்பும். கண்டிப்பா தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்துல தான் வலுவா இருக்கும். செப்டம்பர் 15க்கு மேல அக்டோபர் 18 வரைக்கும் உள்ள அந்த 30 நாள், நான் சொல்றது 45 நாள், நம்ம 45 நாள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த 30 நாள், இறுதி கட்ட 30 நாள் மிக வலுத்திருக்கும். மேட்டூருக்கு எவ்வளவு நாள், எந்த தேதியில எவ்வளவு தண்ணி வரும்னு சொல்லியிருந்தோம், பட்டியல் போட்டிருக்கோம், கேட்டவர்களுக்கெல்லாம் அனுப்பினோம். இன்றைய தேதியில 1 TMC வரும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆகஸ்ட் முதல் வாரம் கபடி நிரம்புன்னு சொன்னோம். இன்றைய தேதியில 1 TMC வரணும். 1 TMC தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் 1ல இருந்து இன்றைய தேதியிலையும் 12,000 கனடி வந்துட்டு இருக்கு. ஒகேனக்கல்ல படகு இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு தண்ணீர் வந்துட்டு இருக்கு. 1 TMC என்பது ஏற்றிட்டே இருக்கு. 50 TMC என்கின்ற 90 அடியை 25-26ஆம் தேதி எட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். 25-26ஆம் தேதி 50 TMC என்ற அளவை எட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பாருங்கள், நடக்கும். அதுதான் நம்ம நீண்டகால அறிக்கையில் உள்ள எழுத்துப்பூர்வமாகவும் வாய்மொழியாகவும் அறிவிக்கப்பட்ட மேட்டூர் அணை எதிர்பார்ப்பு குறித்து இருக்கு. புரியுதுங்களா? கர்நாடக அணை இந்த மாத இறுதியில நிரம்பும்னு சொல்லியிருக்கிறோம். கபினி நிரம்பிடுச்சு. KRS இந்த மாத இறுதின்னு சொல்லியிருக்கிறோம். அதுதான் தெரியுதுங்களா? வழக்கமா ஆகஸ்ட்லாம் மழை பெய்யும். இந்த வருடம் கொஞ்சம் பின்னாடி தாமதமா 15 நாள் ஆரம்பிக்கும் சொன்னோம். படிப்படியாக ஏறும். கர்நாடக அணை இந்த மாத இறுதியில நிரம்பும்னு சொன்னோம். புரியுதுங்களா? அதையும் நடந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் தீவிரம் இருக்கும். வடகிழக்கு பருவமழை போலவே தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் பொழியும்.
வடகிழக்கு பருவமழை வலுத்த மழையாக இருக்கும். சிறு நிகழ்வும் அதிக மழை பொழிவை தரும். பொறுத்திருங்கள், புரிய வரும். கண்டிப்பா இலங்கை அருகே அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகும். தென்மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, இலங்கை, பாக்ஜலசந்தி இந்த பகுதியை ஒட்டியே இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலேயே அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாகும். சிறு நிகழ்வும் அதிக மழை பொழிவை தரும். மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், இல்ல தென்மேற்கு வங்க கடல் பகுதியிலேயே அதிக காற்று சுழற்சிகள் உருவாகும் இந்த வருடம். காற்று சுழற்சிகள் சிறு நிகழ்வே தான் அதிக மழை பொழிவை தரப்போகுது. குறைந்த நேரத்தில் அதிக மழை, குறைந்த பரப்பில் அதிக மழை. ஆகவே நிறைய இருக்கு. ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழை நாட்கள் தான் அதிகம். ஆக கொஞ்ச நாள் மட்டும் நாம பொறுத்தாக வேண்டியிருக்கோம். ஏன்னா சூரியன் குத்துக்கதிர் இப்பொழுது தமிழ்நாட்டில் விழுந்து கொண்டிருக்கு. தென்மேற்கு பருவமழை அந்த நேரத்தில் தீவிரம் குறைவாக இருந்தால் வெயில் கூடுதலாக இருக்கும் என்று அந்த நேரத்திலையும் சொல்லியிருக்கோம். இந்த நாள் இடைவெளி நாள்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஆகவே தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருக்கிற காரணத்தினாலே வெயில் அதிகமாக காட்டும். ஆகஸ்ட் 17 திருவள்ளூரில் விழ தொடங்கிய சூரியன் குத்துக்கதிர். ஆகஸ்ட் 18 நேற்றைக்கு சென்றைக்கு. இன்றைக்கு ஆகஸ்ட் 19 அதற்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள். 20, 21 கடலூர், விழுப்புரம் மாவட்ட பகுதி. 22, 23 கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, மயிலாடுதுறை மாவட்ட பகுதி. 24, 25 டெல்டா மாவட்டங்கள், பெரும்பாலும் திருச்சி அப்படியே கோயம்புத்தூர் வரைக்கும். 26, 27 புதுக்கோட்டை, ராமநாதபுரம் அப்படியே திண்டுக்கல் இந்த பகுதி. 28, 29 தூத்துக்குடி மற்றும் விருதுநகர், மதுரை, தேனி இந்த மாவட்டங்கள். 30ஆம் தேதி தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள். 1ஆம் தேதி திருநெல்வேலி தெற்கு, 2ஆம் தேதி கன்னியாகுமரி, 2ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் தேதியிலிருந்து குமரி முனையிலிருந்து இறங்கி குமரி கடல்ல பயணிக்கும். இருந்தாலும் நம்முடைய மாவட்டத்திற்கு நெருக்கும் போது மழை அதிகரித்தது. மாவட்டத்துக்குள் நுழையும் பொழுது கூடுதல் வெயில் இருக்கும். பிறகு விலகி செல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா வெயில் குறையும். பருவமழையாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். பிறகு காற்று சுழற்சிகள் உருவாகும். நிலநடுக்கோட்டுக்கு செப்டம்பர் 21 சென்ற பிறகு அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இலங்கை அருகே உருவாகும். குறைந்திருக்கக்கூடிய கடல் வெப்பம் ஏறும். கடல் நீரோட்டம் வலுப்பெறும். வங்கக்கடலிலும் வெப்பம் உயர்வோம். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகரிக்கும். வடகிழக்கு பருவமழைக்கு தேவையான சிறு நிகழ்விற்கு சாதகமான வலுவான நிகழ்வு ஏதாவது 1 உருவாக வாய்ப்பு இருக்க தர அதுக்கு ஆனா சிறு நிகழ்வு தான் அதிக மழை பொழிவு தரும். இந்த ஆண்டு பொறுத்து இருந்து பாருங்கள். MJO வரப்போகுது செப்டம்பர் மாதம். அதையும் நம்ம சொல்லிடுறேன். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். அதாவது தென்னரை கோளத்தில் இருக்கக்கூடிய நீராவிய வட அரைக்கோளத்திற்கு பம்ப் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் MJO. அது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஒரு 10 தேதிக்கு மேல 2வது வாரத்திலேயாவது 3வது வாரத்துக்குள்ள 15 தேதிக்குள்ள வரப்போகுது. ஆகவே அது தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலம் வரைக்கும் இதன் அருகிலேயே நமக்கு தெற்கே அருகிலேயே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலோட கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி இந்த பகுதியிலே இருந்து கொண்டு நல்ல மழைப்பொழிவை தரும். நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். பொறுத்திருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். ஆனால் மழைநீரை சேகரிக்க வேண்டும். வடகிழக்கு பருவமழை அதிகம்தான். ஆனால் அந்த மழைப்பொழிவு தேக்கி இருக்கக்கூடிய நீர் உடைப்படுத்தி சென்று விடாத அளவுக்கு தேக்கி வைக்கும் அளவிற்கு கரையை பலப்படுத்த வேண்டும். புதிய பண்ணை குட்டைகள் அமைக்க வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும், அகலப்படுத்த வேண்டும், நிறைய நீரை சேமிக்க வேண்டும். ஆனால் வரக்கூடிய 2027 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே முற்பகுதி வரைக்கும் கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கும். பிறகு எல்னினோ என்கின்ற பேச்சே இருக்காது. எல்லோரும் ஒரே பக்கம் வந்துடுவார்கள் லானினா என்ற பேச்சுக்கு. மழைப்பொழிவு இப்பொழுது எல்னினோவால் வறட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நிலை மாறி எல்னினோ என்ற பேச்சு மாறி மழை என்று சொல்லு 2027 தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை அனைவரும் ஒருமித்த கருத்தாக நல்ல மழைப்பொழிவு என்ற அறிவிப்பாக கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்க வேண்டும். நாம் நினைக்கும் பொழுது மழை பெய்யாது. அது பெய்யும் பொழுது சேமிக்க வேண்டும். தேவைக்கேற்ப பயன்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.